ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் மனசுதான் நீ மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கும் தோல்வி பெறுவதற்கும் காரணமாக இருக்குதுன்னு சொன்னா அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை என் செல்லமே. உனக்கு மோசமான எதிரியும் உன்னுடைய மனம்தான், உனக்கு சிறந்த நண்பனும் உன்னுடைய மனம்தான். அதனால தான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னா முதல்ல உன் மனசை மாற்றணுங்கிறதுக்காக தினமும் பல பதிவுகளின் வழியாக உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான வழிகளை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே சரியாக நடந்து எதற்கெடுத்தாலும் நேர்மறையாகவே சிந்திக்கக்கூடிய நல்ல எண்ணமும் சிறந்த குணமும் உனக்குள்ள வந்துடுச்சு. மற்றவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கிற நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் எனவும் இப்பொழுது நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. அதற்கான முயற்சிகளையும் எடுக்க தொடங்கிவிட்ட உன் வாழ்க்கையில் இப்போது நீ பெருமகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல விஷயத்தை இன்ப அதிர்ச்சி நீ அடையும்படியாக நான் ஆச்சரியத்தோடு செஞ்சு கொடுக்க போறேன். ஆம் செல்லமே, நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் மிக பெரிய வெற்றியை பெறப்போகிறது. வெற்றிகள் வந்து சேர்வதற்கு நீ தனியாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. விடாமுயற்சியோடு இருக்கும் எல்லாருக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைத்தே தீரும். அந்த வகையில் உன் சாயப்பா நான் சொல்வதை கேட்டு எல்லா விஷயங்களிலும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தளராத எண்ணத்தோடும் நீ இருந்ததால உனக்கான வெற்றியை இப்போது கொடுக்க போகிறேன். நான் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்றி சொல்ல ஓடி வருவாயா என் செல்லமே? மனசுக்குள்ள அமைதி இல்லை, நிம்மதி இல்லைன்னு ஏன் எப்பொழுதும் அதை வெளியிலேயே தேடிக்கொண்டிருக்கிறாய்? உனக்குள்ள தேடு. அமைதியும் நிம்மதியையும் உன் மனதிற்குள்ளிருந்து உன்னால் மட்டும்தான் வெளியில் கொண்டு வர முடியும் என் செல்லமே. சண்டை போட்டு 1000 பேரை ஜெயிக்கிறத காட்டிலும் ஓ மனசை அடக்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வெற்றி கொள்வதுதான் சிறந்த வீரம். உன் மனது எப்போதும் உன் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தால் நீ யோசிக்க நினைக்கிற விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிச்சா, நீ நினைக்கிறபடியே நல்ல விஷயங்களை மட்டும் செய்வதற்கான சிந்தனைகளை உன் மனம் கொண்டிருந்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெற்று விடுவாய் என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்படுறன்னு எனக்கு தெரியும். அப்படி நீ வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்று, உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் உனக்கு ஏற்றாற் போல மாற்றணும். அப்படி முடியலைன்னா நடக்கிற விஷயங்கள் நடந்துதான் தீரும், ஆனால் முடிவில் எல்லாம் சரியாகும்னு உன்னுடைய மனநிலையையாவது மாற்றிக்கணும். முடிஞ்சா சூழ்நிலையை மாற்று, இல்லைனா உன் மனநிலையை நீயே மாற்றிக்கொள். நிச்சயமாக எல்லா விஷயங்களுக்கும் முடிவாக உனக்கான நல்லதைத்தான் உன் சாயப்பா செஞ்சு கொடுப்பேன். மௌனமும் புன்னகையும் சக்தி வாய்ந்த வார்த்தைகளின் தங்கமே. நீ எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருந்தினா பல பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில வரவே வராது. அது மட்டும் இல்லாம மௌனத்தோட இருந்தினா பல பிரச்சனைகள் வந்தாலுமே கூட அது சுலபமாக தீர்ந்து விடும் என் செல்லமே. சோம்பேறித்தனத்தோட அடுத்து பார்த்துக்கலான்னு சொல்லி நாளை என கழிப்பதை காட்டிலும் ஒரே ஒரு நாளைக்கு நீ நினைக்கிற எல்லா விஷயங்களையும் அன்றன்றைக்கே செய்து முடித்துவிடு. பெருமுயற்சியோடு நீ வாழும்போது பெருமகிழ்ச்சியான வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ அடிக்கடி நினைச்ச விஷயங்கள் நடவாமல் ஏமாற்றத்தை பெறுகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஏமாற்றமும் தோல்வியும் வேதனை தான். ஆனால் அதையும் மீறி ஏமாற்றப்பட்ட இடத்திலிருந்து மீண்டும் நீ வெளியில வரணும். சோதனைகளை தாண்டி வெளியில் வந்தால், கீழே விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நின்றால் அதுதானே சாதனை. என் பிள்ளையான நீ எப்போதும் சாதனை படைக்கக்கூடிய திறமையோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரத்தம் வராமல் மற்றவர்களை கொன்றுவிடக்கூடிய சுலபமான ஆயுதமான மனிதனின் நாக்கு உன்னையும் பதம் பார்க்குதுன்னு எனக்கு தெரியும். அப்படி உன்னை பற்றியும் ஒரு சிலர் பேசும் வார்த்தைகளை கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கொள் என் செல்லமே. பேசுகிறவங்க எவ்வளவு நேரத்துக்கு தான் பேசுவாங்க பார்க்கலாம்னு அவர்களின் போக்கில் அவர்களை அப்படியே விட்டுவிடு. தானாகவே அவர்கள் உன்னை புரிந்து கொண்டு தேடி வரும்படியும் அவர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும்படியும் அதற்கான சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல எண்ணம் உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை மென்மேலும் பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்ய செல்லமே. இந்த உலகத்தில் இருக்க எந்த விஷயமுமே உனக்கு தேவையில்லாததுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே கால நேரத்திற்கு ஏற்றாற் போல உனக்கு தேவைப்படும். தேவையான இடங்களில் தேவையான விஷயத்தை தேவையானபடி சரியாக பயிற்சி செய்ய கற்றுக்கொள். உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைவாய். ஓம் சாய்ராம்.